Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து இந்த நாளோட ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து பீனட் சட்னி அரைக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்காக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்காய் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடலை வந்து போட்டுட்டு பூண்டு வந்து ஒரு 2 பல் பூண்டு போட்டு அப்புறம் தேவைன்னா வந்து புளி வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க, தேவையில்லைன்னா அப்படியே கூட நம்ம அரைச்சிக்கலாம். அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 3 வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து அரைக்கும் போதே கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்து போட்டுட்டு வந்து அரைச்சிட்டேன். ஸோ அரைச்சதும் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் மாதிரி வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் வந்து வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கடுகு கருவேப்பிலை போட்டு நான் அதை தாளித்து கொட்டிட்டேன். காலையில் வந்து கொஞ்சம் போகா செஞ்சுருந்தேன். ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் மீந்துருச்சு. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக லைட்டாக ஆயில் போட்டுட்டு அதையுமே ஹீட் பண்ணி திரும்பி வந்து ஹாட் பேக்கில் வந்து போட்டு வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டின்னருக்கு இட்லி ஊற்றலாம் சொல்லிவிட்டு அதையுமே வந்து ஆயிலெலாம் போட்டு இட்லி வந்து ஊற்றி ரெடி பண்ணி வந்து வச்சாச்சு. ஸோ இந்த மீன் டைம் பார்த்திங்கன்னா இவ்வளோ சாமானை வந்து சேர்ந்துருச்சு. ஸோ இட்லி வேகிறதுக்குள்ளே இதெல்லாம் கழுவி முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு இதையும் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக கழுவி போட்டாச்சு. சரி இட்லி ரெடியாக கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் வாக்கிங் போகலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அப்படியே காற்று வாக்கில் கொஞ்சம் வெளியே வந்தேன். அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து இட்லி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இட்லி வந்து ரெடியான உடனே சாப்பிட்றதுக்காக எல்லாேருக்கும் வந்து போட்டு கொடுத்துட்டு நானுமே வந்து சாப்பிட்டேன். ஸோ இது வந்து லஞ்சுக்கு வச்ச எண்ணெய் கத்திரிக்காய் இதுவுமே கொஞ்சம் இருந்தது. ஸோ இதுவுமே ஹீட் பண்ணி இட்லியோட வந்து தொட்டுக்கிறதுக்காக இதுவுமே சேர்த்து போட்டு கொடுத்தாச்சு எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு. ஸோ ஃபைனலாக வந்து எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுற வேலை தான். நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ்வை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்தாச்சு. ஸோ டெய்லி நைட்டுமே வந்து இதே ரொட்டீன் தான். ஃபைனலாக வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருக்கிட்டு ஃபுல்லாக வந்து டஸ்ட்பினில் எடுத்து போட்டு அப்புறம் தான் வந்து தூங்க போகிறது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் வந்து இதோடு முடிஞ்சுது. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.